கோவை மெல்லியர்களுக்கு வணக்கம். படைப்பது கடவுள், ஆனால் காப்பவர்கள் மருத்துவர்கள்ங்க. நம்மளோட விலைமதிப்பற்ற இந்த இன்னுயிருக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துருச்சுன்னா கடவுளுக்கு நிகரா காப்பாத்துறவங்க மருத்துவர்கள்ங்க. அவர்களோட சேவையை பாராட்டி இந்தியாவுல ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி மருத்துவர் தினமா கொண்டாடுறாங்க. அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள்ல மார்ச் 30ஆம் தேதி மருத்துவர் தினமா கொண்டாடப்படுது. ஆனா இந்தியாவுல ஜூலை 1ஆம் தேதி கொண்டாடுறோம். எதுக்காக அப்படின்னா, தன்னோட வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கொண்ட பி.சி. ராய சிறப்பிக்கும் விதமா தான் இந்த மருத்துவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ல கோவையில இருக்க முன்னணி மருத்துவமனையின் மருத்துவர்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட நம்ம இப்ப பேச போறோம். பிகாஸ் அவங்களோட ஒர்க் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃபை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஸ்ரீகலா மாதேஸ்வரன், ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் மாதேஸ்வரன் ஓட ஒய்ஃப். நான் அப்படி சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு 25 இயர்ஸ் பேக் பிஜி பண்ணி முடிச்சுட்டு, அதான் அவருக்கு சர்ஜன் ஆகணுங்கிறது தான் அவரோட விருப்பம். அப்புறம் நியூரோ சர்ஜன் ஆனார். அவர் ஹீஸ் அ ஹார்ட் ஒர்க்கிங் மேன். எந்த ஒரு சர்ஜரினாலுமே he used to prepare himself. கூட நாங்களும் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எனக்கு 2 பொன் குழந்தைங்க, அவங்களும் விளையாண்டுக்கிட்டே கூட அவருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி, எலெக்டிவ் கேஸ் அப்படியெல்லாம் அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்காக ரொம்ப அதெல்லாம் ஒர்க் பண்ணுவார். எந்த ஒரு கேஸுக்கு போனாலுமே நீ சாமி கும்பிட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு, சர்ஜரி அப்படின்னாவே ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தான் கேஸ் எடுப்பாரு. வணக்கம், என்னோட பேர் பூர்ணா புவனேஸ்வரன், டாக்டர் புவனேஸ்வரனுடைய வைஃப் நானு. மேம் வணக்கம். பொதுவா டாக்டரோ ஃபேமிலி அப்படின்னாவே ஒரு ரெஸ்பெக்டபிள் சோஷியல் நம்ம சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதுவும் குறிப்பா டாக்டரோட மனைவி அப்படிங்கும் போது நீங்க என்ன மாதிரி எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த சொசைட்டி உங்களை பாக்குற விதத்துலயா இருக்கட்டும், உங்களை அப்ரோச் பண்ற விதத்துலயா இருக்கட்டும். டாக்டரோட மனைவின்னும் போது எப்படின்னா, எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் இதுலதான் நிறைய பேர் வருவாங்க. இந்த எஸ்பெஷலி இப்போ இந்த கோவிட் வந்தது இல்லைங்களா, அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி லிட்ரலி இன் டியர்ஸே வந்திருப்பாங்க. ஏன்னா இடம் கிடைக்காது, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஃபுல்லா இருந்தது. வெளியில நின்றுட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நின்றுட்டு கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் நான் ரொம்பவே எனக்கு ஏதாவது இவர் மூலமா பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைச்சது எனக்கு அப்படிதான். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நிறைய பேருக்கு என் மூலமா நான் டாக்டர் கிட்ட கேட்டு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. ஸோ டெஃபினட்டா இது ஒரு எனக்கு அவர்னால நான் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு தான் ஒரு டாக்டரோட வைஃபா நான் ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். As a wife of a doctor, I would like to shed some lights on the challenges that come with the on-call circumstances. The unpredictable nature of being on call can be incredibly tough for both the doctor and the family. The long hours, sleepless nights, and constant availability that he has to be available for on-call can take a toll on the physical and the mental well-being. When my husband is on call, it often means that he has to leave home at short notice, sacrificing family time and personal commitments. It can be difficult to plan activities or outings, as we never know when he's going to be called in. This uncertainty can be emotional draining for both of us. Managing my husband's on-call duties requires flexibility and understanding, and I try my best to support in the given circumstances. Hi, I'm Deepika Rao, wife of Dr. Damodar Rao. I look after the administration at Rao Hospital. So we have been married for almost 8 years. We have a 3-year-old son. And I have been involved in the hospital as well as the admin head since 2016. So I would say that we work together at the hospital,
And sometimes we do bring back work home. I wouldn't say sometimes, most of the times we bring back home because mom is a doctor, father is a doctor, father-in-law is a doctor. So we're all sitting at the table and discussing work. But in our work-life balance now, we ensure that at least once a month as a family, we travel somewhere. Other than that balance that we find within work. So when we're working, we ensure that we're 100% involved. Hospital needs everything because it is a demanding job at the end of the day. He is a doctor. I am looking after the administration. So it does take up all our time as a family. So when we travel away, we completely switch off from work. Both of us with our son, we always make sure once a month we travel somewhere. So we get complete time together without any interference from work. அனைவருக்கும் என்னுடைய டாக்டர்ஸ் டே விஷஸ். ஹாப்பி டாக்டர்ஸ் டேங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். Happy Doctors Day. Your dedication and selflessness are truly admirable. Happy Doctor's Day to all the doctors out there.